ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அதிர்ஷ்டம் தரும் அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருதுங்கிறத இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் எப்போ வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜித் அப்படிங்கிறது வெற்றி, அபிஜித் அப்படின்னா உடனடியாக வெற்றியை தரக்கூடிய நேரம். பிரம்மாவின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய நேரமாக இது இருக்குது. அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்ன, அபிஜித் நேரத்தின் சிறப்புகள் பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரிந்தது எல்லாம் 27 நட்சத்திரம், மொத்தம் 28 நட்சத்திரங்கள் இருக்குது. அது ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அந்த 28வது நட்சத்திரம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இது மறைக்கப்பட்ட நட்சத்திரம். அபிஜித் நட்சத்திரத்தோட அதிதேவதை பிரம்மா. இந்த பூலோகத்தில் பிரம்மாவிற்கு பூஜைகள் இல்லைங்கிறதுனால அபிஜித் நட்சத்திரம் மறைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது இந்த அபிஜித் நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும் திருவோண நட்சத்திரத்தின் முதல் பாதமும் சேரும் காலங்கள் அபிஜித் நட்சத்திரமாக சொல்லப்படுது. இந்த நட்சத்திரத்திற்குன்னு தனியான நாட்கள் எதுவுமே ஒதுக்கப்படலை. ஆனால் தினமுமே இதற்கான அபிஜித் நேரம் வரும். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் திருமணத்திலேருந்து அனைத்து சுபகாரியங்களையுமே நம்ம செய்யலாம். இதில் நேரம் காலம் பார்க்க வேண்டியதே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமானது இந்த அபிஜித் நேரம். ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கணக்கிட்டு தான் கொண்டாடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அபிஜித் இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய காரியங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாதுங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இப்படி எந்தவித தடங்களுமே இதற்கு கிடையாது. ராமர் ராவணனை ஜெயிக்க ரொம்பவே போராடினாங்களாம். ராவணன் தீவிரமான சிவபக்தர் இல்லையா? இப்போ ராமர்கிட்ட ராமரால் ராவணனை ஜெயிக்கவே முடியலை. அப்போது ராமர்கிட்ட அகத்தியர் இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ராமர் ராவணனை அம்பை எய்து ராவணனை சாய்த்தார் அப்படிங்கன்னும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்தளவுக்கு அற்புதமானதே இந்த நேரம். பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி வரும் இல்லையா? ஆனால் அபிஜித் நேரம் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திலேருந்து 6 மணி நேரம் கழித்து வரும். அதாவது உச்சி வேலை பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது சூரியன் உச்சிக்கால நேரத்தில் இருக்க போது இந்த அபிஜித் முகூர்த்தம் வரும். தினமுமே அபிஜித் முகூர்த்தங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். சரியான நேரம்னு பார்த்திங்கன்னா தினமுமே அந்த உச்சி வேலைன்னு சொல்கிறோம்ல, 11:45 மதியம் 11:45 12:15 வரைக்கும் அபிஜித் நேரமாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம எந்த சுபகாரியங்கள் வேணாலும் செய்யலாம். அது மேன்மேலும் நமக்கு வளர்ந்துக்கிட்டே போகும், வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் பல மடங்கு வெற்றியை நமக்கு கொடுக்கும். மகாபாரதம் சமயத்தில் துரியோதனன் போரில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக, அதாவது போர் தொடங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளை தான் தேர்வு செஞ்சாங்களாம். அவங்க வெற்றி அடையக்கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ண பகவான் எப்பொழுதும் போல் ஒரு சில சூழ்ச்சி செய்து அந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சிட்டாராம். அதனால தான் துரியோதன போரில் தோல்வி அடைந்தாருன்னு சொல்லப்படுது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திரம் பிற்காலத்தில் தவறான பாதைக்கு இது வழிவகுத்துடக்கூடாதுங்கிற காரணத்தினால கூட இந்த நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் மட்டுமே வருவது போல் கிருஷ்ண பகவான் மாற்றி வச்சார் அப்படிங்கிறதும் புராணங்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 25/2/2025 மாசி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அபிஜித் நட்சத்திரம் வருகிறது. அன்று பிரதோஷமும் கூட. நிச்சயம் பிரதோஷ தினத்தில் போயிட்டு சிவனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எம்பெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. இல்லைனாலும் அந்த பிரதோஷ வேலையிலே போய் நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே கோடி புண்ணியம் கிடைக்கும். ஓம் நமச்சிவாயங்கிற அந்த மந்திரம் கூட சொன்னாலே போதும். அந்த நாளில் மாலை 6:18 6:42 டைம் பார்த்துக்கோங்க. பிப்ரவரி 25/2/2025 செவ்வாய்க்கிழமை மாசி 13 மாலை 6:18 முதல் 6:42 வரைக்கும் இந்த 24 நிமிடங்கள்
இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது. இந்த 24 நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்கிறதுனால நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்குரிய வழி நமக்கு கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் படத்திற்கு முன்னாடி 2 அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. கிருஷ்ணரின் படம் இல்லைனாலும் பெருமாள் படத்திற்கு முன்னாடி இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த தீபம் ஏற்றி வைத்து அவங்களுக்கு துளசி மாலை நீங்கள் சாற்றி வழிபடலாம். 1 டம்ளர் தண்ணீர் வைங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை, வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு செம்பருத்தி இலையில் ஒரு அகல் தீபம் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்முடைய வறுமை நிலை அகலும். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த அந்த செம்பருத்தி இலையில் நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் அபிஜித் நட்சத்திரம் வரதுனால நீங்கள் இந்த ஒரு இலை மீதும் நீங்கள் தீபம் ஏற்றலாம். உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னவோ, என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குதோ அது சரியாகணும், நீங்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையுமே நீங்கள் பெருமாள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்கள் அன்னம் வழங்கலாம். அப்படி முடியலைன்னா ஒரே ஒரு துண்டு வெல்லத்தை உங்கள் வாசலுக்கு அந்தாண்ட மரத்துக்கு கீழே நீங்கள் இல்லை அன்றைக்கி பிரதோஷம் கோயிலுக்கு போனீங்கன்னா கூட நீங்கள் அங்கே மரத்தின் கீழே கூட அந்த வெல்லத்தை தூவி விட்டுட்டு வாங்க. அதை எறும்புகள் சாப்பிட்டாலே நம்ம பல லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ண புண்ணியம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். தீபமேற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம், எங்களால் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இருந்த இடத்துலையே மனசார அந்த 24 நிமிடம் நீங்கள் வணங்கிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட குலதெய்வத்திட்ட வேணாலும் சரி, கிருஷ்ண பரமாத்மாட்ட வேணாலும் சரி, உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ அவங்கக்கிட்ட நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. அந்த 24 நிமிஷம் உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை நியாயமானதாக இருக்கணும். அதை நீங்கள் வேண்டிக்கோங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் இந்த அபிஜித் துதியை ஒரு 3 முறை மனசார சொல்லலாம். உங்களால் முடிந்தால் இதையும் நீங்கள் சொல்லுங்கள். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அபிஜித் ஸ்துதி பார்த்திங்கன்னா, ஆகமந்து தீர அபிஜித் தாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதீனாம் நல கங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணு மெய்தீனாம் பவதா வலம்சுத பரிபாலய சரணாகத பாகிமா. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இதை ஒரு 3 முறை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அபிஜித்தோட ஸ்துதி இதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெமரி கூட பண்ணிக்கோங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதலை, ஒரு கோரிக்கையை நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்துக்கிட்ட வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க. இல்லை பெருமாள்கிட்டையே நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. மிக விரைவிலேயே உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த, அதே சமயம் அற்புதமான நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை தவற விடாமல் நம்முடைய நீண்ட நாள் பிரச்சனை தீர்வதற்கு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமாக நம்முடைய அனைத்து பிரச்சனையும் தீரும். அன்றைய நாள் பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமான செவ்வாய்க்கிழமையில் வருது. அனைத்துமே சேர்ந்து வருது. செவ்வாய்க்கிழமை, மாசி மாத செவ்வாய்க்கிழமை, பிரதோஷம், அபிஜித் நட்சத்திரம் அனைத்தும் திருவோண விரதமும் வருது அன்றைய நாளில். ரொம்ப 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 விசேஷமான நாள், தவற விடாதீங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். அதே போல் நாங்கள் வேண்டிக்கிற ஒரு விஷயம், எப்பொழுதுமே தினமும் அந்த 11:45 12:15 வரைக்கும் கேளக்கியர் சித்தர் அவங்கள வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கேளக்கியர் சித்தர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக, அந்த ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம். அதுவுமே இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலனை கொடுக்கும். உங்களுக்கு பிடித்த உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம், சித்தர், உங்களுக்கு பிடித்த சித்தரோட பேரை கூட நீங்கள் ஒரு 108 முறை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். அதுவுமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குது. நிறைய பேர் இதை சொல்லி பலன் அடைச்சிட்டு இருக்கதா சொல்லிகிட்ருக்காங்க. அதையுமே நீங்கள் செய்து பாருங்கள். எது செய்தாலும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.